அக்டோபர் நவம்பர் என்றாலே மீன்பிடி குறைவு காலம். என்ன தம்பி வாக்கிங்கா? ஆமாண்ணே, மீன்பிடி குறைஞ்ச காலமாச்சே, அதான் பொழப்புல்ல. பொழப்பு இல்லைங்கிறீங்க, ஆனா அந்த கவலையே இல்லாம ஜாலியா வர்றீங்களே. அடா என்னண்ணே, எங்களுக்கு கடல், மீன், வலை இதை விட்டா வேற என்னன்னு தெரியும். இது மீன்பிடி குறைஞ்ச காலம்ண்ணே, பொழப்பு இருக்காது, வருமானம் இருக்காது. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே தம்பி. ஆமாண்ண, மீன்பிடி குறைந்த காலங்கள மீனவர் சமுதாயம் அப்படி வாடி போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முதலமைச்சர் அம்மா நிவாரண நிதியா ஒரு குடும்பத்துக்கு 4000 ரூபாய் தராங்க. அது மட்டும் இல்லனே, மீனவ பெண்களுக்கு 1200 ரூபாய் நிவாரணமா கொடுக்கறாங்கண்ணே. அதனாலதான் நாங்க எல்லாருமே ரொம்ப நிம்மதியா இருக்கோண்ணே. ஆஹா, இது ரொம்ப நல்ல திட்டமாச்சம்மா. ஆமாண்ண, மீனவ சமுதாயமே முதலமைச்சர் அம்மாவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அப்பெல்லாம் மீன்பிடி குறைஞ்ச காலம்னா பகீர்னு இருக்கும். இப்ப நம்ம புரட்சி தலைவி அம்மாவோட பார்வை நம்ம மேல பட்டதுனால மீன்பிடி குறைஞ்ச காலத்துல நம்ம எல்லாருக்கும் நிதியுதவி செய்யறதுனாலயும் நம்ம மக்கள் கவலையே இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தல. புரட்சி தலைவி முதலமைச்சர் அம்மா இருக்காங்கங்கிற நம்பிக்கையில தான் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. பிடிக்க போகாத காலத்துல மீனவர்கள் குடும்பத்துல சோகமில்லாம முதல்வரமா யோசிச்சு திட்டம் தந்தாங்க, குடும்பத்துக்கு 4000 உதவி செஞ்சாங்க. விடிவு காலம் நமக்கு வந்தாச்சு, முதல்வரமா தந்த திட்டம் நடைமுறையாச்சு. விடிவு காலம் நமக்கு வந்தாச்சு, கவலமேக மனதை விட்டு கலச்சு போயாச்சு. ஈர துணி வயிற்றில் கட்டும் காலம் போயாச்சு, மீனவர்கள் வாழ்க்கையிலே ஒளி பிறந்தாச்சு.